நம்புங்க, மிராக்கல் வில் ஹேப்பன் அட் எனி டைம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காக்கா கதை. ஒரு ஊரில் தாகத்தோட ஒரு காக்கா இருந்துச்சான். ஒரு வீட்டுக்கு முன்னாடி பானையில் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சான். தாகத்தை தீர்த்துக்கணும்னு நினச்ச அந்த காக்கா பானையில் கல்லை போட்டு 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 தண்ணி குடிச்சிச்சான். நினச்சி பாருங்க, பானையில் கல் போட கஷ்டமாக இருக்குன்னு நினச்ச அந்த காக்கா பாதியிலே பறந்து போயிருந்துச்சுன்னா அதோட தாகம் தீர்ந்துருக்குமா? ஸோ கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். கிட்டத்தட்ட பறந்து போன அந்த காக்காவோட நிலைமையில தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற நமக்கெல்லாம் எதிரி யார் தெரியுமா? டேய் சிவா, என்னடா எக்ஸாம் ஃபீஸ் பார்க்க வந்தியா? இல்லைடா, டீ குடிக்கலான்னு வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போகிறேன். நீ சொல்லிட்டியா வீட்டில்? எனக்கு என்னடா, இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு அனுப்ப போகிறாங்க. எத்தனை பேருக்கு கடன் கொடுக்குறாரு எங்கள் அப்பா, இதை கொடுக்க மாட்டாரா? கண்ணு அப்பா சொல்லியா? அப்பா எக்ஸாம் ஃபீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, பணம் வேணும்ப்பா. எம்புட்ராசா? அப்பா அது ஒரு 4500 பணம் வேணும்ப்பா. 4500? ஆமாப்பா. எத்தனை நாளுக்குள்ள வேணும்? அப்பா அது இன்னொரு 2 நாளில் வேணும்ப்பா, இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்கப்பா. இருக்குப்பா அப்பாட்டி இருக்குப்பா பணம் இருக்குல்லப்பா? இருக்குப்பா. அப்பா இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருப்பா பணத்தை. சரிப்பா, நான் ஒரு 5000 ரூபா போட்டு விட்றேன், நீ செலவு பார்த்துக்க. சரிப்பா. சரிப்பா, போட்டு விட்றேன். மாடுகளே ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு நான் போக போறேன். கறவை மாடு காத்திருச்சு, கணக்கில் நாம பால் கொடுக்க. ஐயா. என்ன முனுசாமி இந்த பக்கம்? ஐயா, வேலை ஏதாச்சும் இருக்குங்களா? கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இப்போதான் ஒரு வந்தா அப்படி நல்ல வேலை செஞ்சிட்ருக்காரு. வேலைனா அதுவும் இல்லை, கிளம்பு. இல்லையா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், படிப்பு செலவுக்கு. ஃபீஸா? வெளியின்னு ஒரு கல் இருக்கு, எடுத்துட்டு வந்து உள்ளே போட்டு காசை வாங்கிட்டு போ. இன்னும் 2000 ரூபாய் கிடச்சிதுன்னா உள்ள அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறலாம். பொழுது போய் பொழுது விடிஞ்சா ஒரே நாய் தொல்லையா இருக்கு ரோட்ல. ஐயா. என்ன முன்சாமி, என்ன விஷயம்? என் பிள்ளைக்கு பணம் தேவைப்படுது, பில்லு வந்திருக்குதாமா? பணமா? எவ்வளோ? ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா. 2000மா? 2000 ரூபா கொடுத்தா சௌரியமாக இருக்கும். உனக்கு சௌரியமாக இருக்கு முன்சாமி, நாங்கள் என்ன பண்ணுறது, வாரம் வந்துடுற பணம் வேணும்னு. இல்லையா, போன மாதம் பால் காசு இருந்துச்சு கட்டி போட்டேன். இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா 5 நாளில் திருப்பி தந்துடுறையா? 5 நாள்லையா? நம்ம கணக்கு பற்றி தெரியும்ல, சொன்ன டைமுக்குள்ளே பணம் திருப்பி வரலன்னா மாட்டை பிடிச்சிட்டு வந்துடுவான் பார்த்துக்க. இல்லையா தந்துடுறேன். இல்லைனா அப்புறம் மாடு எங்கள் வீட்டில் பால் கறக்கும். வாங்கிக்கோங்க. எவ்வளோ? 2000மா? விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும் முன்சாமி. நம்மளால் என்ன முடியுமோ அதை படிக்க வச்சுட்டு போகிறத விட்டு எதுக்கு சும்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு? என்னம்மா போனி. சரி, எனக்கு வேலை இருக்கு, கிளம்பு. மீதி பணத்தை கடன் வாங்கியாச்சு, ஃபுல்லாக அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு இதை போடணும். கூட செலவுக்காகும், நமக்கு பார்த்துக்கலாம். ஹலோ, பணம் அனுப்பி வந்துருச்சாயா? வந்துருச்சுப்பா. போதுமா? போதும்பா. அதுவே பத்தலன்னா கேளியா, அப்பா அனுப்புகிறேன். இல்லைப்பா, போதும்பா. அதுவே வேணுன்னா நானே கேட்டு வாங்கிக்கிறேன்ப்பா. சாப்பிட்டியாயா? சாப்பிட்டேன்ப்பா. அப்பாப்பா அது இங்கே சார் கூப்பிடுறாங்க, அதை வந்துடுறேன். சே. டேய் சிவா, கிளம்புடா, அவுட்டிங் போகலாம்டா. அவுட்டிங்கா? டேய் நான் வரலடா, படிக்கிறது வேறு இருக்கு, அதுவும் கையிலையும் காசு இல்லை. வாடா, ஷேர் பண்ணிக்கலாம். வா, எவ்வளோ நேரம் போய் வாங்கிட்டு இருப்பேன், இன்னும் சீக்கிரம். போகலாம். சரி, வரேன்.
டேய் சிவா சீக்கிரம் வாடா. வரேன்டா. நீ என்னத்த மறந்த? ஐடென்டி கார்டு. சரி இது இப்படி வரேன். இதை மட்டும் மறக்காத. 4 நிமிஷம் வெயிலில் நடந்து போக கஷ்டப்படுற எனக்கு அன்னைக்கு தெரியல நாள் முழுக்க எங்கள் அப்பா வெயிலில் தான் கஷ்டப்படுறாருன்னு. ஹலோ சொல்லுப்பா. கண்ணு நல்லா இருக்கியாயா? நல்லா இருக்கேன்பா. சாப்பிட்டியாயா? சாப்பிட்டேன்பா. யோ முனுசாமி, இருப்பா வந்துடுறேன் அப்பா வந்துடுறேன். ஐயா ஏயா காசை வாங்கினால நல்லா ஒக்கனையா வந்து காசை வாங்கினால ஆளையும் காணோம் பணத்தையும் காணோம். என்ன 2 நாள் தந்துடுறேன்யா. 5 நாளை திருப்பி தரேன்னு சொல்லி தானே வாங்கிட்டு போனேன். 1 வாரம் ஆச்சு. கத்தாதீங்க புள்ள பேசிட்டு இருக்காயா. நீ எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவன் காசுலேயே கஞ்சி குடிச்சிட்டு இருப்ப? கத்தாதீங்க தந்துடுறேன். நான் கௌரவ குறைச்சலா இருக்கோ இன்னும் 2 நாள்ல பணத்தை திருப்பி தரலாம், மாட்டை பிடிச்சிட்டு போயிடுவோம் பார்த்துக்க. தந்துடுறேயா. கொடுத்த காசை கொடுக்க வக்கில்ல, இதுல கௌரவ குறைச்சல் வேற. கண்ணு அப்பா என்னப்பா அங்கே ஏதோ சத்தம்? பக்கத்துல சண்டையா? ஒன்றும் இல்லை, நீ நல்லா படியா. மாடு கத்து நான் போறேன். சரிப்பா. ஓ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டா? இதெல்லாம் ஜெயிச்சா உண்மையிலே தருவாங்களாடா? ஜெயிச்சா தருவாங்க. ஏன் ஜெயிக்க போறியா? நெஞ்சம் குன்று நேர்மை குன்று ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் குன்று நேர்மை குன்று ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முழுக்க? நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, நெஞ்சம் குன்று நேர்மை குன்று ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. என்னடா சிவா கிளம்பிட்டியா எக்ஸாமுக்கு? கிளம்பிட்டேன்டா. நான் கூட எதிர்பார்க்கலடா இவ்வளோ மாறுவேன்னு. சரி நல்லா பண்ணிட்டு வா எக்ஸாமை. ஆல் த பெஸ்ட். சரிடா பாய். அடுத்த டெஸ்ட்ல பாத்துக்கலாம்டா. யூ ட்ரை யுவர் பெஸ்ட் தான் மச்சான். புட்ரா சீட்டிங்களா இந்தடா அப்போ இந்தடா இது கிளாசிக் பண்ணாதடா மச்சான். ஏய் சிவா என்னடா பண்ற? நீ கிளம்பாம அவுட்டிங் போலாம்டா. நான் வரலடா, படிக்கிறது வேற நிறைய இருக்கு. நீ போயிட்டு வா, பார்த்துக்கிறேன்.
சரி சரி, எதிர்பார்த்தது தான். நீயாச்சும் படிச்சு வருமானத்தை காப்பாத்து.